Hi friends, welcome to our channel How to Finally. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் உள்ள யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் நம்ம நாட்டுக்காக நமது எல்லையில் தீவிரமாக நம்மளை பாதுகாத்துட்ருக்காங்க. அதுக்கு புதிதாக ஜாயின் பண்ணுறவங்க, அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க, ஆர்மி, நேவி இல்லை இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க eMRO அப்படிங்கிற வெப்சைட்டில் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. மெடிக்கலுக்காக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி சர்வீஸில் உள்ளவங்க ஐடி கார்டு வாங்குறதா இருக்கட்டும், அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம் புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லி இருப்பாங்க. eMRO வெப்சைட்டில் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் SBI eMRO லாகின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸ்டேட் பேங்க் கலெக்ட் அப்படின்னு போட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் இப்படி தான் காட்டும். லாகின் டு eMRO அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் this site has been moved to the new URL அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எகைன் உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா ஸ்டேட் பேங்க் கலெக்ட் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. நாம் இப்போ மிலிட்ரி ஃபோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே பாருங்கள் பேமெண்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு செலக்ட் பேயி அப்படின்னு இருக்கும். நம்ம இதில் யாருக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். கேட்டகரி அப்படின்றது பாருங்கள், கேட்டகரி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதுல அதில் தான் நாம் இப்போ செலக்ட் பண்ணணும். அதில் நீங்கள் என்ன நேம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது போட்டு ஒரு சின்ன கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு MRO அப்படி இல்லாட்டி E-MIL அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், கீழே பாருங்கள் நேம் ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே மிலிட்ரி ரிசீவபிள் ஆர்டர்ஸ் E-MRO அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் என்டர் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் கண்ட்ரோலர் கன்சர்ன்டு அப்படின்னு இருக்கும். அதில் உங்களை எந்த ஊருக்கு, அதாவது எந்த CDA அப்படி இல்லாட்டி எந்த PCDA இதுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற போல் நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் உங்களை சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்க மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்படின்னா CDA சென்னை இண்டிவிஜுவல், நீங்கள் இண்டிவிஜுவல்னால் இண்டிவிஜுவல்னு கொடுங்க, இல்லை யூனிட்னு கொடுத்துருங்க. மேக்ஸிமம் நம்ம சிங்கிளாக தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம். அதனால் CDA சென்னை இண்டிவிஜுவல் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் நேம் ஆஃப் ஆஃபீஸ் சப் ஆஃப் டு விச் eMRO ரிலேட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதில் நீங்கள் CDA சென்னை அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் ஆர்மிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆர்மி கொடுங்க, நேவினா நேவி கொடுங்க, ஏர்ஃபோர்ஸ்னால் ஏர்ஃபோர்ஸ் கொடுங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆர்கனைசேஷன் நேமை செலக்ட் பண்ணுங்கள். நாம் இப்போ நேவிக்கு தான் பண்ணுறோம், அதனால் நேவி அப்படின்னு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுதான் நேம் ஆஃப் தி டெபாசிட்டர், உங்களுடைய பேர் தான் கொடுக்கணும். நீங்கள் தான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் மெடிக்கல் டெஸ்ட்டு போக போகிறீங்க. அதனால் நேம் ஆஃப் தி டெபாசிட்டர் அப்படிங்கிற இடத்துல மெடிக்கல் டெஸ்ட் யார் போகிறாங்களோ அவங்களுடைய நேம் தான் இதில் கொடுக்கணும். கேண்டிடேட் நேம் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு சர்விங் ஆஃபீஸர் ஆர் ப்ரைவேட் பர்சன் அப்படின்னு இருக்கோம். நாம் இப்போ ப்ரைவேட் பர்சன் அப்படிங்கிறது தான் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பர்சனல் நம்பர் அப்படின்னு இருக்கோம். இந்த பர்சனல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு காலப் லெட்டர் அனுப்பியிருப்பாங்க பாருங்கள், அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தான் இந்த பர்சனல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பர் தேவையில்லை, ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் மொபைல் நம்பரில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. போஸ்டல் அட்ரஸில் உங்களுடைய வீட்டு அட்ரஸை கொடுத்துருங்க. நேச்சர் ஆஃப் பேமெண்ட், செலக்ட் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். இதில் மிஸ்சில்னியஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அமௌண்ட் இன் ருப்பீஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ரிமார்க்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எதுவும் டைப் பண்ண தேவையில்லை.
அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் என்டர் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் கொடுங்க. அது கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இப்போ டேட் ஆஃப் டெபாசிட் நீங்கள் இப்போ இன்றைக்கி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா இன்றைய டேட்டு கொடுத்துருங்க. இமெயில் ஐடி உங்களுடைய மெயில் ஐடியும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கேப்சாவை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வெரிஃபை பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். நெட் பேங்கிங், கார்டு பேமெண்ட்ஸ், அதர் பேமெண்ட் மோட்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எந்த மோடில் நீங்கள் பேமெண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மோடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். நான் இப்போ யூபிஐ செலக்ட் பண்ணுறேன். யூபிஐ செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய விபிஏ நான் இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்துட்டு நான் இப்போ பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், யுவர் டிரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு நமக்கு அந்த ரெசிப்ட் நமக்கு வந்துருச்சு. இந்த ரெசிப்டை நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதைத்தான் இந்த ரெசிப்டை தான் நாம் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். இதை வச்சு தான் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இப்படி தான் நாம் eMRO மிலிட்ரி ரிசீவபிள் ஆர்டர் இதுக்கு நாம் பேமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம நாட்டை பாதுகாக்க போகிற இளைஞர்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி தான். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.